அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த எல்லை வரைக்கும் பேசாமல் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வேண்டுனது நடக்கும். ரொம்ப அருமையான தலைப்பாக இருக்குல்ல. ஆமாம், ரொம்ப அருமையான தலைப்பு. கண்டிப்பாக அடியேன்னு சொன்ன அந்த வாக்கியத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தெளிய வேண்டிய நேரம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது அடியேன் ஒரு விண்ணப்பமாக தான் வச்சிட்ருக்கேன். எடுத்தமே நான் நிறைய பேர்த்திட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இந்த வாக்கியம் உங்களை புண்படுத்தி இருந்தால் அடியேனை மன்னித்து விடுங்கள். நான் வேறு வழி இல்லை, சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போக போகுதுன்னு தெரியல. முழுமையாக பார்க்குறவங்ககிட்டையும் நான் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்கள் நேரத்தை நிறைய எடுத்துக்கிறேன். ஒரு தெளிவு வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நமக்கு அருகாமையில் மன்னர் காலத்தில் சித்தர்கள் அல்லது நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவர்களால் எழுப்பப்பெற்ற ஆலயங்கள் ஏராளமாக இருக்கும், அல்லது பராமரித்த ஆலயங்கள் ஏராளமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அந்த ஆற்றங்கரை நாகரீகம் இருந்தது இல்லையா, அந்த இடங்களில் நிறைய ஆலயங்களை ஏற்படுத்தி மக்கள் வந்துட்டு அந்த ஆன்மீகத்தில் திளைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு அமைதியை தேடுவதற்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய ஆலயங்கள் எழுப்பப்பட்டு இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, துறை அப்படின்னு இருக்குது. இந்து அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதன் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ பொதுமக்கள் செய்கின்ற எல்லா விஷயங்களும் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது. அந்த இடத்த பொறுத்தளவு அதில் சில முரண்பாடுகள் இருந்தாலும் அடியேன் அதுக்குள்ளே போகலை. ஆனால் ஏதோ ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. அதை ஒரு இடத்துல வச்சுக்குவோம். இன்றைக்கி திடீர் நிறைய ஆலயங்கள் ஏற்படுகின்றன. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். திடீர்னு ஒரு சுவாமிக்கு வந்துட்டு ஒரு ஆலயம் ஏற்படுத்தப்படுகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே ரொம்ப பிரபலமாகுதுன்னா நல்ல விஷயம்தான். உண்மையாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஆற்றலை உணர்ந்தவர்கள் சொல்லி நான் இந்த இடத்துக்கு போனேன், இப்படி வந்துட்டு இவ்வளவு அற்புதங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா அந்த ஆலயத்திற்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த ஆற்றல் நிலையை உணர்ந்து அவ்விடத்திலே ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது மன்னர்கள் செய்த விஷயம். அந்த காலத்தில் எந்த இடத்தில் ஆற்றல் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் நம்முடைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் வந்துட்டு தேர்ந்தெடுத்து அவ்விடத்திலே ஆலயங்கள், கோவில்கள் இந்த மாதிரி எழுப்பி இருக்கிறார். அது மாதிரி அந்த திறமை நம்மளுக்கு கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அந்த கோவிலை வந்துட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நடிகர்களை பயன்படுத்துவது, இவர் இங்கு வந்தார், அவர் இங்கு வந்தார் அப்படிங்கிறத பயன்படுத்துறது மூலமாக தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா ஒன்று இருக்குது. அடிப்படையில் நம்ம அதை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங். அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பொருளை விற்கணுன்னா நடிகர் நடிகைகள் தேவைப்படுகிறார்கள். அப்போ உண்மையான ஃபீட்பேக் ஒருத்தர் கொடுக்கறதுக்கும் நடிகர் நடிகைகள் வந்தாங்க அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பெருசாக காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். இது பெரிய முரண்பாடு தான். இதை உணர்ந்துக்கிறது நம்மிடம் தான் இருக்குது. உண்மையான ஃபீட்பேக் எந்த இடத்துல இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாகவே அவர்கள் அனுபவித்து அவர்கள் அறியாமல் இந்த இடத்திற்கு நான் சென்றதனால் எனக்கு இந்த திருப்பம் ஏற்பட்டதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது அது ஆத்மார்த்த ரீதியில் அவங்க சொல்கிறது. அந்த இடத்துக்கு போனால் நமக்கும் நடக்கும்லாம் இல்லை, அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்போ அது ஒரு ஃபீட்பேக், ஆலயத்தை பற்றி ஒரு ஃபீட்பேக் கிடைக்கிது. அதை எடுத்துக்கிறதும் எடுக்காதுன்னு நம்ம விஷயம். ஆனால் ஒரு ப்ரொமோஷன் நடக்குது, அந்த பெரிய ப்ரமோஷன். இது பிஹைண்ட் த சீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யார் என்ன அப்படிங்கிறது தெரியாது. உண்மையிலுமே அது மணி மோட்டிவில் இருக்கா என்னன்னே தெரியாது. ஆனால் அது ஒரு டூரிசம் ஸ்பாட்டாகவே மாற்றிடுறாங்க. அடியேன் வேண்டுகோள் என்னென்னா, இந்த டூரிசம் ஸ்பாட்டாக வந்துட்டு நீங்கள் புதுசாக முளைக்கிற ஆலயங்களுக்கு செல்வதற்கு பதிலாக அவ்விடத்துல பராமரிப்பு இல்லாமல் நிறைய ஆலயம் இருக்கும். அடியேன் பேசினா இப்படி தான் கடைசியாக வந்து நிற்பேன். நம்ம சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், பராமரிப்பு இல்லாத ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல காலே வைக்க மாட்டோம். யாராச்சும் ஒரு பராமரிப்பு இல்லாத ஆலயத்துக்கு போனால் உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க தான் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பராமரிப்பு இல்லாமல் போனதன் காரணமாகவே நமது மரபுகள் அழிக்கப்படுகின்றன, நமது பாரம்பரியங்கள் மறக்கப்படுகின்றன அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி புதுசாக முளைக்கிற கோவில்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது ஆலயங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுற ஒரு விஷயத்துக்கான
விஷயம் கிடையாது. ஆன்மீகம் அப்படி கிடையாது. நம்மளுடைய மரபுகளில் அக வழிபாடு அகத்தேடல்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அக வழிபாடு அகத்தேடல் அப்படிங்கிறத மறந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் ப்ரமோட் பண்ணுனா, திடீர்னு ஒரு ஆன்லைன் ஜோதிடர் வந்து இந்த இடத்துக்கு போங்க, இத்தனை நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிங்கன்னா எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதை நம்பிக்கிட்டு நம்ம போகிறோம். இந்த இடத்துக்கு இவர் வந்தார், அந்த மாலை வாங்கி போட்டார், இந்த மாலை வாங்கி போட்டார், அதனால வந்துட்டு இன்றைக்கி கோடீஸ்வரராக இருக்காருன்னு சொன்னால் அதெல்லாம் வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, வாங்கி மாட்டி 2 வருஷம் ஆச்சு, ஏன்டா கோடீஸ்வரன் ஆகும்ல? அட குறைஞ்சபட்சம் ஒரு லட்சாதிபதியாக இருக்கணும்ல, ஏன்டா ஆகலை அப்படின்னா அதுக்கான பதிலும் நமக்கு தெரியாது. இவ்விடத்துல இருந்து வாங்கினா அது வந்துட்டு உங்களுக்கு லட்ச லட்சமாக கொடுக்கும், கோடி கோடியாக கொட்டுன்னு யாராவது சொன்னால் அங்கிட்டு போயிடுவோம். இந்த சித்தர் இப்போ ஜீவசமாதி அடைந்த சித்தர் வந்துட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தர் ப்ரமோட் பண்ணுனா அப்போ நம்மளும் போய் கேட்கலான்ட்டு அங்கே போய் நின்றோம். கடைசி வரலும் கேட்க மட்டுமே தெரிந்த இனமாகத்தான் நம் வாழ்வோமா அப்படிங்கிறது பெரிய துரதிருஷ்டவசமானது. கொடுப்பவனாக வாழ வேண்டுமே தவிர கேட்பவனாக வாழக்கூடாது. எப்போதுமே நம்மிடம் இருப்பது ஒரு பெரிய பகுதியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை கொடுத்து அதிலே ஆனந்தம் காண்பவனால் மட்டும்தான் அந்த அக வழிபாட்டிலே வெற்றி காண முடியும், அகத்தேடலிலே வெற்றி காண முடியும். மாறாக எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், எனக்கு அதை கொடு இதை கொடுனா உள்ள அக வழிபாடும் வராது, அகத்தேடலும் கண்டிப்பாக சித்தியாகாது. இது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஆரம்பத்தில் அடியேன்னு சொன்ன அந்த வாக்கியம், இந்த எல்லை வரை பேசாமல் இருந்தால் கேட்டது கிடைக்கும் அல்லது வேண்டியது பலிக்கும், இல்லைன்னா அது பலிக்காது அப்படின்னா இது வந்துட்டு படத்தில் டிஸ்க்ளைமர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயத்த வந்துட்டு போட்டுறாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க, வேண்டிங்க, நடக்காமல் போச்சுன்னா ஏன் நடக்கலை அப்படின்னா நீ ஆலயத்துக்குள்ளேருந்து பேசின அந்த ஊர் எல்லை வரலும் பேசிட்டா உனக்கு நடக்காது. ரொம்ப அழகாக அதை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அந்த பகுத்தறிவு சிந்தனைக்கு அப்பாற்பட்டதா? ஏன் வேண்டுகோளாக விடுப்பதும் அதுதான். குறைஞ்சபட்சம் அந்த ஆலயத்தில் அமைதி காத்து வாருங்கள் அப்படின்னு கூட எழுதி போடுங்க. இது ஒருவேளை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கூட அதை தெரிஞ்சுக்கட்டும். ஆலயத்தில் அமைதி காக்கவும், ஆலயத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளும், தப்பே கிடையாது. ஆனால் டிஸ்க்ளைமர் மாதிரி பேசுனீங்கன்னா இதாகும் அப்படின்னா ஆன்மீகத்தை எங்கே கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குல்ல. பார்க்குறவங்கள எல்லாத்தையுமே அடிமுட்டாளாக நினச்சிக்கிறதா? அதை பற்றி யோசிக்க முடியாத சந்ததிவா உருவாக்கியிருக்கோம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் பாடுபட்டு எல்லாத்தையும் சொந்தமாக யோசிக்க வச்சு படிக்க வச்சு ஒரு நிலைக்கு கொண்டு போனதுக்கப்புறம் இதை செஞ்சால் இந்த இடத்துல இது நடக்காது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அதை நீங்களே கேட்டு பார்த்துங்க. ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் அறிவார்ந்த சமூகம் இதை பற்றியெல்லாம் யோசிக்கும் போது இந்த ஆன்மீகத்தை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அமைதி முக்கியம், மௌனம் முக்கியம் இல்லைங்களே, ஆனால் எழுதுகிற வாக்கியங்களில் தெளிவாக இருங்க. அது வந்து எது வேணாலும் பேசலாம், எல்லாம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மேற்போக்க போயிடாதீங்க. ஆன்மீகத்தை தயவு செஞ்சு திசை திருப்பாதீங்க. அகத்தேடல் அக வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மரபு. அங்குதான் ஒரு உன்னத நிலையை நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிறதத்தான் எல்லா ஞானியர்களும் சரி சித்தர்களும் சரி எடுத்து எடுத்து சொல்லி அழுத்து போய் அவங்க யாருக்குமே சொல்கிறதில்ல, விட்டுட்டு போயிட்டு அங்கே போடா அப்படின்ட்டு. கொஞ்சம் நெஞ்சம் எஞ்சி இருக்கிறதையும் வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்களில் அடிப்படை வச்சிடாதீங்க. மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு தான் ஆன்மீகமே தவிர அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு அல்ல அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அடியேன்னு எல்லாத்துலேயும் விண்ணப்பமாக எப்போவுமே கேட்குறது ஒன்று தான். இந்த ஆலயத்துக்கு போனால் தட்டில் காசு போடுறது, உண்டியலில் காசு போடுறது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை எப்போவுமே செஞ்சு பழகுங்க. போகிறீங்க அப்படின்னா சாப்பாடு உங்கள் கையால் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. கையால் செஞ்சுட்டு போய் அங்கே இருக்கவங்களுக்கு தான தர்மம் கொடுங்க. நான் 10 ரூபா போடுவேன், அதை எடுத்து அரசாங்கம் இத்தனை பேத்துக்கு இது செய்யும், அது வேற. உங்கள் காசில் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, அங்கே இருக்க 4 பேர் பசியாடுறாங்க அப்படிங்கும் போது அது வந்துட்டு இன்னுமே ஒரு சிறப்பான மனநிலையை உண்டாக்கும், ஆத்ம திருப்தியை உண்டாக்கும். இது எல்லாருமே சொல்கிறது தான், ஆனால் யாரும் செய்கிறதில்ல. நம்ம எப்படி இல்லை முடியலையா, ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து விசாரித்து அங்கே சாப்பாடு வாங்கி கோயில் வாசலில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, யாராச்சும் பார்க்குறீங்க சாப்பாடு இல்லாதவங்களும் வாங்கி கொடுங்க. தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுக்காதீங்க, அதை வீடியோ எடுக்காதீங்க. அதை விட கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய சமூக வலைத்தளங்களில் அது பார்க்க முடியுது. கேட்டால் வந்து நான் செய்கிறத காமிச்சா இன்னும் 4 பேர் செய்வாங்கன்னு. அது அபத்தமாக இல்லையா? வாங்குபவனுடைய மனநிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வலி வேதனை ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத வலியும் வேதனையும் அதை அவன் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்.
நீ இப்படி தான் இருக்க, நான் கொடுக்குற நிலைமையில இருக்கேன், நீ வாங்குற நிலைமையில இருக்க பாரு அப்படின்னு சொல்றத விட கொடூரமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது தர்மமாக ஆக வேண்டும் என்பதற்காக. ஆனா இந்த கை கொடுக்குது, இது 1,00,000 பேரு, 10,00,000 பேரு பார்க்கட்டும் அப்படின்னா, அதுல எந்த விதமான சந்தோஷத்த நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத விட, அந்த வாங்கிய நபர் எவ்வளவு ரணத்தை அனுபவித்திருப்பார் அப்படிங்கிறத, அத பார்க்கும்போது அவர் மனதில் எவ்வளவு ரணம் உண்டானது அப்படிங்கிறத யாருனாலயுமே புரிஞ்சுக்க முடியாது. அது அந்த ஆத்மாவுக்கு மட்டுமே தெரியும். உதவி செய்யுங்கள். உங்களுக்கு மட்டும் தெரிந்து உதவி செய்யுங்கள். 3வது கண் அவ்விடத்திலே இருக்கக்கூடாது. 3வதாக ஒரு நபர் அதை பார்க்கக்கூடாது. அதை பதிவு செய்யக்கூடாது. அப்போதுதான் அது தர்மமாகிறது. மற்றபடி நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறது அடியேனுடைய எப்பொழுதுமே ஒரு அ ரொம்ப என்ன சொல்றது? விண்ணப்பமே வச்சுக்கங்களேன். அல்லது ஒரு கருத்து எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. அடியேனுக்கு அத சொல்ல தெரியலைனாலும், அந்த வலிய புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது தான் அடியேன் எப்பவுமே. இல்ல அத மீறியும் பண்றோம் அப்படின்னு அது எங்க பேஷன். அது என்னமோ பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோல, அந்த வீடியோல அந்த அந்த மக்களுடைய முகத்தையாவது மறைத்து விடுங்கள். இன்னார் வாங்கினார் என்று அப்பட்டமாக காட்டி அதன் மூலமாக பெறுகின்ற பணம் அப்படிங்கிறது தோஷமானதாகத்தான் இருக்கும். அந்த தோஷத்தை உங்களால் போக்கவே முடியாது. எத்தனை ஆறுகளில் குளித்தாலும், எத்தனை தான தர்மம் செய்தாலும், அதை நம்மால் போக்கவே முடியாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே போல தான் அடியேனுடைய விண்ணப்பம். இந்த மாதிரி திடீர்னு முளைக்கின்ற ஆலயங்கள், திடீர்னு உருவாகின்ற கோவில்கள், இதையெல்லாம் ஒரு நடிகரோ, நடிகையோ வந்துட்டு அந்த இடத்துல ப்ரமோட் செய்றாங்க. அவங்க போனாங்கப்பா அப்படின்றதுக்காக போறீங்க அப்படின்னா, அது டூரிசம் பிளேஸ் அவ்வளவுதான். அது ஆலயமும் இல்ல, கோவிலும் இல்ல. உண்மையாலுமே ஆற்றல் வாய்ந்த சன்னதிக்குள் நம்மால போகவே முடியாது. நம்ம விதி விடாது. உண்மையா சொல்லப்போனா ரொம்ப சக்தியான கோயிலா இருக்கும். போனா உன் தலையெழுத்து மாறணும்னு விதி இருக்கும். அந்த ஆலயத்துக்குள்ள உன்னால காலே வைக்க முடியாது. அந்த ஆலயம் பராமரிப்பு இல்லாம தான் கிடக்கும். ஆனா அந்த ஆலயத்துக்குள்ள ஒருத்தன் போனதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை மாறும். அது அவன் விதி. அந்த ஆலயத்துல ஆற்றல் இருக்கிறது. அதை மிதித்தால் அவனுக்கு இது நிவர்த்தியாக வேண்டும் என்பது விதி. அது எல்லாத்தினாலையும் அந்த ஆலயத்துக்குள்ள போயிட முடியாது. பராமரிப்பு இல்லாத ஆலயங்கள் இருக்கின்றன என்றால் காரணம் அதுதான். அந்த ஆலயத்தையும் இந்த மாதிரி யாராச்சும் ப்ரமோட் பண்ணி விட்டு, ஒரு நடிகர், நடிகையோ, ஒரு அரசியல்வாதியோ போய் ப்ரமோட் பண்ணி விட்டாங்கன்னா 1000 பேர் போய் குவிப்போம். அந்த 1000 பேத்துக்கும் நல்லது நடக்குமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா இன்னாருக்கு இவ்விடத்தில் சென்றால் மாற்றம் வர வேண்டும் என்று விதி இருந்தால் அன்னாருக்கு அவ்விடத்தில் தான் மாற்றம் நிகழும் என்பது விதி. அவ்வளவுதான். அதை நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கணும். சரி, அடியேன் இதை ஏன் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கிறது? தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு சிந்திக்கும் திறன் அதிகம். சிந்தித்து இதில் உள்ள நன்மை, தீமை, இதுக்கு பின்னாடி சம்மந்தமில்லாமல் ஒரு இடம் திடீர்னு பெருசாக வருது அப்படின்னா அது உண்மையான ஆற்றலாகவும் இருக்கலாம். அடியேன் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. இல்லை, அதுக்கு பின்னாடி பணம் ஒரு பொருளாக இருக்கிறது அப்படின்னா மக்களாகிய நாம் தான் சுதாரித்து கொள்ளணும். திருப்பியும் நம்மை ஒருவர் ஏமாற்றுகிறார் என்று தெரிந்த பிறகும் ஏமாந்து கொண்டே இருக்கின்றோம் என்றால் இந்த மனித பிறவியில் அந்த அறிவு அப்படிங்கிறதுக்கான வேலையே இல்லாமல் போயிடும். அதை பற்றி சிந்திக்காமல் போயிட்டோம்னா அது பெரிய தவறாயிடும். வருங்கால சந்ததியினருக்கு நம்ம என்ன எடுத்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கும். உண்மையாகவே அகத்தேடலும் அக வழிபாடும் ஓங்கி இருந்த இந்த தாய் திருநாட்டிலே இன்று திடீர்னு அங்கங்கே அதுவும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு நாடு முழுவதும் கிளைகள் அப்படிங்கிற மாதிரி, நாடு முழுவதும் கிளைகள் அப்படிங்கிற மாதிரி, அதை வைத்து என்னமோ சொன்ன மாதிரி எதுக்கடா விற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில நேரத்தில் தோணும். இதை வாங்குங்க, அதை வாங்குங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே போனால் மறைமுகமாக எல்லாத்தையும் விற்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது நமக்கு ஆலயங்களில் விபூதி கொடுக்கலாம், குங்குமம் கொடுக்கலாம், சந்தனம் கொடுக்கலாம். மற்றது எதுக்கு விற்கணும்? அதுவும் அந்த அமைப்பு சார்ந்தவர்களே அத்தனையும் விற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி வரணும் இல்லையா? அந்த புறப்பொருட்களால் மட்டுமா நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்க போகிறதானா? கிடையாது. அதை தெளிவாக தெரிந்துக்கிற நாள் எதுவோ அப்போ தான் நம்ம எல்லா விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக திடீர்னு ஒரு இடம் பெருசாகுது அப்படின்னா அங்கே செல்வந்தர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அது இல்லாமல் அவ்வளோ பெருசாவெல்லாம் வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது எல்லாரும் உணர்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு பண முதலை ஒரு இடத்துக்கு பின்னாடி இல்லாமல் திடீர்னு இப்படியெல்லாம் ஒரு இடம் வளர்ந்து வருமா அப்படின்னா அது ரொம்ப கடினம். ஆங்காங்கே ஏதேனும் ஒன்று நடக்கும். அடியேன் சில இடங்களில் அடியேன் பார்த்துள்ளது
நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு திருப்பணி நடக்கணும் அப்படின்னா ஒரு அடியார் பெருமக்கள், அதாவது பண முதலைகள் இல்லாமல் அடியார்களாக சேர்ந்து நடத்தினா அது எவ்வளோ கடினம் அப்படிங்கிறத அடியேன் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா நம்ம ஈரோடு ஈரோடை சார்ந்து செயல்படுகின்ற அரண்பணிக்குழு இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தா அடியார் பெருமக்கள் வந்து ரூ. 100 ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க. அதை சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய என்ன கோவில்களை மீட்பது, சின்ன சின்ன விஷயங்களை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற ஒரு பணியை செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஏன்னா பழம்பெரும் கோவில்கள், மன்னர்கள் உருவாக்கியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிலே புதைந்து கிடைக்கின்றன. அந்த பழமைகளை மீட்பது அப்படிங்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் பிறக்கும். அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆலயத்தை கொண்டு போய் விடுறோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அப்படின்னு சொன்னது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் தன்னுடைய பெயரே வெளியே தெரியாமல் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் நீங்களும் கூட ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் வேண்டாம், மக்களை ஆன்மீகம் என்ற பெயரில் தவறாக திசை திருப்ப வேண்டாம். அது பணத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மீகத்தை தப்பாக திசை திருப்பிட்டோன்னா உண்மையாலுமே ஆன்மீகம் அப்படின்னா என்னங்கிற பெரிய கேள்விக்குறியோடு இன்றும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தப்பான முன்னுதாரணம். அப்போ ஆன்மீகம்னா பணம் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் தயவு செய்து யாரும் நிறுத்தி விடாதீர்கள். அது இப்போதைக்கு உங்களுக்கு பணமாக இருக்கலாம், அல்லது அந்த இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் ரிட்டர்ன் தர வேண்டியது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் நீங்கள் உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்திருக்கலாம், அவங்க உங்களை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். இந்த மாதிரி என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் பணத்தின் பின்னால் சென்றாதீங்க. உண்மையான ஆன்மீகவாதிகள் எப்பொழுதும் அப்படி செல்வது இல்லை. பணம், பொருள், இந்த மாதிரி எல்லாத்தையும் துறந்து அகத்தே தேடல், அக வழிபாடு அப்படின்னு போகிறவங்கள தான் இங்கே இந்த மண் பார்த்திருக்கிறது. அவர்கள் வெளிப்படுத்தி கொள்ளாமலே மக்கள் அவர்களால் ஈர்க்கப்படுகின்றார்கள். மக்கள் அவர்களை சென்று பார்க்க ஆரம்பிப்பார்கள். அதற்கு பணம், பொருள், இடம், இந்த மாதிரி அது எதுவுமே தேவையில்லை. நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள் இந்த பூமியிலே உண்டு. பணத்தினால் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொண்டால் அந்த வெளிச்சமும் இருளில் மூழ்கும். மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இது ஒருத்தர் பார்க்குறாங்க, 2 பேர் பார்க்குறாங்க, அடியேன் அதற்காக கவலைப்படுறதுக்கெல்லாம் இல்லை. இதில் யாராச்சும் ஒருத்தர் அதை பற்றி உணர்ந்துக்கிட்டாலும், ஆமாம் நம்ம பராமரிப்பு இல்லாமல் நிறைய ஆலயங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டாலும், இல்லை இந்த மாதிரி நடக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ்லேருந்து ஒரு தெளிவாக இல்லை, இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க உணர்ந்துக்கிட்டாலும், இந்த பதிவுக்கான வெற்றியாக தான் அடியேன் எப்பொழுதுமே பார்ப்பேன். இது ஈசனின் அருளால் ஏதோ ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். பராமரிப்பு இல்லாத ஆலயங்கள் ஆங்காங்கே இருக்கின்ற அந்த குழுக்களால் மீண்டு வந்து கொண்டு இருக்கின்றன. முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் இளைஞர்கள் எல்லாமே வந்து பாரம்பரியத்தை அழிய விடக்கூடாது, பண்பாட்டை காக்க வேண்டும் என்று சின்ன சின்ன முயற்சிகள் செய்து அவர்களால் என்ன முடிகிறதோ அதை செய்து அங்கே இருக்கின்ற ஆலயங்களை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைய தலைமுறை இன்னும் உத்வேகம் எடுத்து அழிகின்ற நிலையில் இருக்கின்ற கோவில்களை காக்க முடியும் என்றால் அதை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உண்மையிலுமே அவர்களுடைய பொற்பாதத்தையெல்லாம் தொட்டு அடியேன் வந்துட்டு வணங்கிக் கொள்கின்றேன். அடியார் பெருமக்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. நண்பர்களே, ஆலயத்துக்கு போனால் மௌனம் காத்து வாருங்கள், தப்பில்லை. ஆனால் பேசவே கூடாது அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. பேசவே கூடாதுன்னா ஒரு உள்ள குமுறலில், ஒரு ஆனந்தத்தின் உச்சத்தில் ஓம் நம சிவாயனோ ஓம் நமோ நாராயணனோ சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம வேண்டுதலுக்கு அது தடையாக அமைஞ்சிருமா என்ன? கிடையாது. கொஞ்சம் அறிவார்ந்து யோசித்தோம் அப்படின்னா இதற்கான பதில் கிடைத்துவிடும். ஒருவேளை அடியேன் எந்த இடத்த சொன்னேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர்களுமே கூட ஆலயத்தில் மௌனம் காத்து வாருங்கள் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. மக்களை மீண்டும் மீண்டும் ஆன்மீகத்தை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை அவர்களிடம் உண்டாக்கி விடாதீர்கள் என்று தான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு வேளை உங்களுக்கு பேசினது மனசை உறுத்தி இருந்தது, காயப்பட்டிருந்தது அப்படின்னா அடியேன் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, அப்படி அவசியமும் இல்லை. நீங்கள் திருப்பியும் அதை ஒரு தடவை ரியலைஸ் பண்ணி பாருங்கள், நம்ம செய்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது. தப்புன்னு தோணுச்சுன்னா அந்த வாக்கியத்தை மாற்றிடுங்க, இல்லையா விட்டுருங்க. உணர்கின்ற மக்கள் உணர்ந்து கொண்டு போகட்டும். சிவாய நம.